கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா வந்த வழிகள் ഒന്നോർത്തിടുമ്പോൾ ഇന്നയോളം നടത്തിയ നാഥ, വന്ന വഴികൾ ഒന്നോർത്തിടുമ്പോൾ ഇന്നയോളം നടത്തിയ നാഥ, നന്ദിയല്ലാതില്ലൊന്നുമില്ല എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ, നന്ദിയല്ലാതില്ലൊന്നുമില്ല എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ, ബഹുദൂരം മുന്നോട്ട് പോവാൻ ബലം നൽകി നീ നടത്തി, ബഹുദൂരം മുന്നോട്ട് പോവാൻ ബലം നൽകി നീ നടത്തി, തളർന്നോരോ നേരത്തിലെല്ലാം തവ കരങ്ങൾ ആശ്വാസമായി, തളർന്നോരോ നേരത്തിലെല്ലാം തവ കരങ്ങൾ ആശ്വാസമായി, വന്ന വഴികൾ ഒന്നോർത്തിടുമ്പോൾ ഇന്നയോളം നടത്തിയ നാഥ, നന്ദിയല്ലാതില്ലൊന്നുമില്ല എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ, നന്ദിയല്ലാതില്ലൊന്നുമില്ല എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ. യെസ് ലോർഡ്, அந்த பாதையை நினைக்கும் போது நன்றி என்று சொல்வதை தவிர வேற ஒன்றுமில்லை. ஆண்டவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் விலகாதவர், நீர் பரிகாரி, நீர் சகாய, நீர் துணையாளர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நிழல்ல வாஞ்சையாய் அமருகிறோம். இனிமையான மதுரமான எங்கள் வாழ்க்கையை சுவையுள்ளதாக்குகிற உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 29:17 எடுத்துட்டீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? ஏன்னா எல்லாரும் இதை சுதந்தரிக்க போகிறோம். எனவே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஏசாயா 29:17, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஆமென். கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க ஏவினார். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது காண்பித்து தந்த வார்த்தை தான் இது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலம், soon and it will not be very long. இன்னும் கொஞ்ச காலம். நீ நினைக்கிறது மாதிரி ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அந்த லீபனோன் என்று இருக்கிற இடத்துல நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த லீபனோன் என்று இருக்கிற இடத்துல
நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் பிரசங்கமா கேட்கறீங்க? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இந்த வார்த்தையை ரேமாவா கேட்கிற உள்ளங்களுக்கு ஒரு விசை கூட இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில், it will not be very long, இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான இந்த லீபனோன் சுதந்தரிக்கிறதற்காக, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம் தான் லீபனோன். உபாகமம் 1வது அதிகாரம் 6-7-8 வசனங்களிலே பார்க்கும்போது வாசியுங்கள். உபாகமம் 1:6 முதல், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 7வது வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியர் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றால், அப்படி என்றால் லீபனோன் கர்த்தர் வைத்த சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவா, ஆமென், நானும் நீங்களும் அவருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருடைய சுதந்திரம், நான் அவருடைய சுதந்திர வேதம். அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய செய்தி. ஆனா இன்னைக்கு பெரிய செய்தி போனா நமக்கு பெரிய பந்தி இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி டச் பண்ணிட்டு அப்புறம் கேட்கலாம் கர்த்தருக்கு சித்தமானா. இப்ப மோசே கிட்ட சொல்லி, இதான்ப்பா சுதந்திரம், லீபனோன் இருக்கு, லீபனோன் உள்ள ஏறிட்டு, மோசைக்கு உள்ள ஏறிட்டு. இப்ப கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, மோசே நீ போக வேண்டாம், வந்துரு அப்படின்னு. எப்படி இருக்கும்? 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 24 முதல் வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டே, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும்னா அங்க உங்களை போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடனே பேச வேண்டாம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எதுக்கு இதை எடுத்து வாசிக்க வச்சேன்னு எடுத்து சொல்றேன். ஆண்டவரே, அந்த லீபனோன் பாத்துறவா, ஏன்னா இதுதான் லீபனோன் சுதந்திரம். அப்ப மோசே மனசுல என்ன இருக்கு? லீபனோன் என்ன இருக்கு? மோசே மனசுல என்ன இருக்கு? மோசேக்கு ஆசை என்ன? பேய் பார்க்கணும். எதை பேய் பார்க்கணும்? லீபனோன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஜெயம் ஹேங் ஓவர் மாறலையா? ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றினது போதும். ஆகஸ்ட் முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. இனி சும்மா கொடியேத்தி சல்யூட் அடிச்சிட்டு இருக்க கூடாது, சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா மோசேயை ஸ்டாப் பண்ற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது உள்ள இருக்கிற ஏக்கத்தை கொட்டுறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க அதை ஒன்று பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே, அந்த லீபனோனையும் நான் பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்ற, இனி இதை பத்தி என்கிட்ட பேசாத. எப்படிங்க இருக்கும்?
இவ்வளவு நாள் ஆசை காட்டி ஒன்ன சொல்லி 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 ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு மோசே போதும் ஆண்டவர், அப்போ நீங்க அதை பத்தி என்கிட்ட பேசாத, இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். மோசைக்குள்ள என்ன இருக்கு? தேவனோ, மோசையின் ஏக்கம், மோசையின் ஆசை. கர்த்தர் மோசைய ஏற வச்சு பார்க்க வைக்கிறார். நீ கண்கள்ல பார். ஏன்னா அது தேவன் பிராமிஸ் பண்ண சுதந்திரம். நான் இந்த வார்த்தையை எதுக்கு உங்க முன்னாடி வச்சேன்னா, எனக்கு ஆவியானவர் கற்று தந்ததை அப்படியே சொல்றேன். லீபனோன், எத்தனை பேர் இன்னும் உங்களை அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியல. எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா உடனே என்ன வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ லீபனோன்னு என்ன கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கு, இப்படி பழகணும். ஆமே, அப்போதான் அந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படி உள்ள போய் அப்படி ஒட்டிரும். உங்களை வெட்டி பார்த்தாலும் உள்ள வசனம் தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மோசே, ஆண்டவரே நான் பார்க்கட்டுமா? நீ வா, நீ மேல வந்து பார், மேல வந்து பார். மோசே பார்க்கும்போது மோசையின் கண்கள் பார்க்கிறது, உள்ளம் ஏங்குது. லீபனோன், பிதாவின் வலது பாரிசத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சுதந்திரம் தான் நானும் நீங்களும். அவர் அங்கிருந்து பார்க்கிறார், இந்த லீபனோனை பார்க்கிறார், அந்த கொடுமுடியிலிருந்து பார்க்கிறார், உன்னதத்திலிருந்து பார்க்கிறார். அவர் பார்த்துதான் கர்த்தர் தம்முடைய ஆவியை பெற்ற தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்களை தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ஒரு 100 பேரை தெரியுமா? தெரியும். உங்களை தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? உங்க Facebook எடுத்து பார்த்தாலே தெரியுமே. பாஸ்டர் என்ன தெரியுதான்னு ஒருத்தங்க, என்ன தெரியல? தெரியுது. நான் தான் உங்க Facebookல உங்களுக்கு நான் 2வது லைக் போட்டது நான் தான். முதல் லைக் போட்ட ஆளே தெரியல. நமக்கு அறிமுகமானவர்கள் நிறைய. ஒரு சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறோம், அங்க இருக்கிற எல்லாரும் அட்லீஸ்ட் தெரியும். உங்க கூட பழகிறவங்க எத்தனை பேர்? அந்த சர்க்கிள் குறையும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல் போகும். அடுத்த வார்த்தை, நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறவங்க எத்தனை பேர்? ஆமே. உங்க நிலைமையை பார்த்து ஏங்குறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. லீபனோனே, ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறார். அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் வேதனைகளை இப்படி பார்க்கிறார். ஆமென். ஒரு செய்தியை கேளுங்க. நீங்க கஷ்டப்படுறத இயேசு விரும்ப மாட்டார். பவுலுக்கு முள்ளு கொடுக்கப்பட்டது பைபிள்ல இருக்கு. ஆனா அந்த முள்ள மறக்கிற கிருபையும் கொடுக்கப்பட்டது பைபிள்ல இருக்கு. முள்ளு கொடுக்கப்பட்டது பவுலுடைய ஆத்துமாவுக்கு, கிருபை கொடுக்கப்பட்டது அந்த சரீரத்தில் அதை தாங்கிறதுக்கு. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு முள் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு தீமையை செய்து ரசிக்கிறவன் பிசாசு. அதே செயலை கர்த்தர் செய்து ரசிப்பாரா? நிச்சயம் கிடையாது. ஆமென். எருசலேம் நிலைமை மோசமாக போகுது. எருசலேம் இயேசுவை அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்க அங்கீகரிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தினுடைய நிலைமை மோசமா போகும்போது மற்றவர்களுக்கெல்லாம் உள்ளம் வந்து பரவாயில்ல, ஒழுங்கா கேட்டிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி நியாயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் பார்த்ததும் கண்ணீர் வடிக்கிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதையே கர்த்தர் விரும்பவில்லை என்றார். அவருடைய பிள்ளைகள் யூதாஸ் காரியோத்தை குறித்து அவர் வலிக்குதா இருக்கு. இவன் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆமென். பேதுரு கொஞ்ச நேரத்தில் மறுதலிக்க பேதுரு காலை பிடிக்கிறார். நாம இருந்திருந்தா அந்த காலை பிடிச்சு என்ன வேணாலும் பண்ணிருப்போம் இல்ல. ஆனா ஆண்டவர் இப்படி கழுவுறார். அந்த பாதத்தை எடுத்து பாத்திரத்தில் வைத்து கழுவி தன் மடியிலே வச்சு அப்படி தொடச்சி, Glory Jesus. அதே போலதான் யூதாசுக்கும் செய்தார். ஏன்? அவருக்குள்ள இருக்கிற ஏக்கம். நீ அவருடைய சுதந்திரம் என்றார், நீ அவருடைய சுதந்திர வீதம் என்றார். உன்னை குறித்து ஏங்குகிற, உன் நல்ல வாழ்க்கையை நினைத்து ஆசைப்படுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர்தான் உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜீவனை தந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வந்த வழிகள் ஒன்னோர்த்திடும்போல் இன்னயோളം നടത്തിയ നാഥാ, നന്ദി അല്ലാതില്ലൊന്നുമില്ല. എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവൻ, നന്ദി അല്ലാതില്ലൊന്നുമില്ല. എന്നെ யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம். ஏன் இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பான வயல்வெளியா மாறணும்னா இப்போ லீபனோனுடைய கண்டிஷன் என்ன? இப்போ உள்ள கண்டிஷன் மோசமானதுனால தான் இந்த வார்த்தை. நல்லா இருக்கிற, அதாவது நல்ல வேலையில இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றார், உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை தருவார். அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியா? எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி பேசுவாரா? இல்ல. ஆமென். அதாவது நீங்க உங்களுக்கு காலையில மன்னாவை கர்த்தர் எப்போ கொடுக்கிறார் தெரியுமா? ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு அருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம். எகிப்துல இருந்து வெளியே வந்தது மன்னா கொடுத்தாரா? இல்ல. கேட்கட்டும், அவன் என்ன செய்யறான் பார்ப்போம். உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியுமா? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில், இறைச்சி சாப்பிட்டதில்லை, இறைச்சி பாத்திரங்கள், அதாவது இவன் சமைப்பான், எகிப்தியன் சாப்பிடுவான். அட்லீஸ்ட் நாங்க அப்படி எடுத்தாவது அதை பார்த்தாவது வயிறு, அந்த பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்க அதை விட்டுட்டு எங்களை எங்க கொண்டு வரீங்க? பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும். சரி, நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்கிறார் பாலும் தேனும். டெய்லியும் பாலும் தேனும் சாப்பிட்டா என்ன ஆகும்? எத்தனை ஜெபக்குறி போறோம்? அப்படி நீங்க ஃபுல்லா மைண்ட்ல தான். கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிற சுதந்திரம், உனக்கு கொடுக்கிற லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இப்பதான் சொல்றாரு, இங்க பாரு, நான் விடியற் காலத்துல மகிமையை காண்பீர்கள், மாலையில நான் ஒரு காற்று அனுப்பி காடை கொடுப்பேன். அப்ப நல்ல அங்கிருந்து வரும்போதே ஃபுல் பார்சல் கட்டி இறைச்சி பாத்திரங்களோடு வராங்கன்னு வைங்கள. வரும்போது இங்க நான் உனக்கு காடை கொடுப்பேன். காடை இங்க எங்ககிட்டயே ஆடு மாடு இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா?
எங்ககிட்டே ஆடு மாடுலாம் இருக்கு, நீங்க காடையை கொடுப்பேன்னு சொல்றீங்க. அப்போ தேவன் ஒரு ப்ராமிஸ் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க நிலைமைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சில வாக்குத்தத்தத்தை நம்மளால மனப்பூர்வமா ஆமீன் சொல்ல முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. எனக்கான ரேமா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள, அதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இப்பொழுது நீ இருக்கிற நிலைமைக்கும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன காரியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதைய லீபனோனின் நிலைமை எப்படி இருக்கு? அதே 30வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லீபனோன்னா யாரு? நாம தான். ஆமே. லீபனோனின் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவது 8வது வசனத்தை வாசிங்கள். 29:8. அது பசியா, இந்த வசனத்தை நல்லா கவனி. பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அது அவன் வெறுமையா இருக்கிறது போலவும், தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு திரளாய் சகல ஜாதிகளும் இருக்கும். எப்படி இருக்குதான்? பசியா இருக்கிறவன் காண்ற சொப்பனம் எல்லாம் போதும் 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 போதும், ஐயோ கொஞ்சம் 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 கூட ரசம் ஊத்தி, ஐயோ ஐயோ வயிறு ஃபுல், இனி சாப்பிட்டா ஒரு பழம் கூட இல்லை. அந்த கேப்ல 2 இட்லி சாப்பிட்டேன் எனக்கு. ஆனா விழிக்கும் போது ஐயோ. அநேகருடைய நிலைமை இப்படிதானே இருக்கு. வார்த்தையை கேட்கும் போது ஆமென், ஐ ரிசீவ் இட். வீட்டுக்கு போனா ஆட்டோக்கு பைசா இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? பார்க்கிற கனவு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல நிறுத்து, கார் நிறுத்த இடம் இல்ல. ஆனா ரியாலிட்டி சைக்கிள் டயர் பஞ்சர் இல்ல. உண்மைதானே? கேட்கிறதற்கும் நம்ம அதனாலதான் கேட்டதை அக்செப்ட் பண்ண முடியல. சில தரிசனங்களை நம்மளால அதை அப்படி விட்டுட்டோம். ஆமென். யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன? எல்லாரும் அவனுக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க, நம்ம அண்ணன் மட்டும் நிற்கிறார். அடுத்த நாள் நடந்தது என்ன? நம்ம ஆளு குழியில, எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க. ஆமென். சொப்பனம் எப்படி காண்கிறோம்? நல்லா புசிக்கிறது போல. ஆனா விழிக்கும் போது, அதாவது இந்த சமூகத்தில் இருக்கும்போது நம்ம கவலையெல்லாம் மறந்துடும். நம்முடைய வீட்டு நிலைமை தெரியாது. வார்த்தை அந்த பிரசனம் நம்மளை அப்படியே, அதான் உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். இது இங்க மட்டும்தான் கிடைக்கும், சாலமோனுக்கு கிடைக்கல. அதனாலதான் சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். சந்தோஷத்தை உண்டாக்க என்ன செஞ்சு எல்லாம் கொஞ்சம் மகிழும் போது, ஐயோ இன்னைக்கு யார் வீட்டுக்கு போகணும், வீடு மாறக்கூடாது, லிஸ்ட் எடுத்து பாரு. ஐயோ இதெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஆமென். சாலமோன்கள் இல்ல இங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்ல சிலர்லாம் அப்படி யோசிக்கிறத பார்த்தா கரெக்ட் தான். நானும் நேத்து இருந்து ஒரே ஆமென் ஹல்லேலூயா. ஆனா சமூகத்துல வந்தா ஹல்லேலூயா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஆமென். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார்,
பரம பதவியினுள் என்றனை எடுப்பார் என் மீட்பர். எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் எனக்கென்ன குறை. கேட்பது என்ன, காண்பது என்ன, ஆனா ரியாலிட்டி என்ன இல்ல. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. தரிசனத்துக்காய் நிறைவேற காத்திருந்தவன் ஒரு கட்டத்திலே ஒரு பான பாத்திரக்காரனை பார்த்து யோசிப்பு சொல்ற, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை அட்லீஸ்ட் உன்னோடைய அசிஸ்டன்ட் ஆவாது. ஆனா கேட்டது என்ன, நீ காண்பது என்ன? நீ கேட்பதற்கும் நீ கேட்டதற்கும் நீ காண்பதற்கும் நீ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா சத்தியத்தை கேளு. நீ இனி இருக்க போகிறது இப்பொழுது இருப்பது போலல்ல. உன்னை கர்த்தர் எதை கேட்க வைத்தாரும் நம்புறவங்க மட்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புவதற்கு அப்படிதான் இருக்கும். நம்புவதற்கு. அதனாலதான் இது 29வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதோ அற்புதமும் ஆச்சரியமான அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த வார்த்தை கவனிச்சு, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இது வந்து எந்த ஞானிக்கு என்ன பண்ண முடியாது தெரியுமா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இதெல்லாம் யோசிக்க கூடியதா? இது அதான் என்னை கேட்கிற லீபனோனே, நீ ஒன்றை உன் ஆழ் மனதில் எழுதிக்கோ, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய சுதந்திரம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். அதனாலதான் பாருங்க, எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? சொப்பனம் காண்றது போல இருந்தோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. பேதுருவே தூதன் தட்டுனதுக்கு அப்புறமும் அவர் என்னதான் நினைச்சாரு தெரியுமா? கனவுலையாவது நம்ம நடப்போம். வெளியே வந்து வெளியே 4 அடுக்கு பாதுகாப்பை விட்டு வெளியே விட்டுட்டு தூதன் போயிட்டார். நான் நினைக்கிறேன் இப்ப தலையில தட்டிருப்பாரு நினைக்கிறேன். எங்க இருக்கிறோம்? நேரா ஓடி போறார். ஓடி போய் ஒரு கொஞ்சம் ஸ்திரீகள் சேர்ந்து ஒரு வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் கதவை தட்டுறாரு. அப்போ என்ன ரோதை என்ன பேதையோ நேர உள்ள வந்து யார் கதவை தட்டுறா அப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது அவரு, நான் தான் பேதுரு. இந்த காலத்துல ஒரு சின்ன லென்ஸ் வச்சு இப்படி பார்த்துருப்பாங்க. நான் தான் பேதுரு. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம கதவை இன்னும் லாக் பண்ணிட்டு கதவு திறக்கலன்னு இருக்கு. நேர வந்து அங்க லீடர்கிட்ட சொல்றாங்க, இப்படி பேதுரு வந்திருக்கிறார், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு. சும்மா இரு, நீ எப்படி வர முடியும்? இதான் ரியாலிட்டி. அது எப்படி நடக்கும்? அவன் இங்க வச்சு கேட்போம், உன் வீட்டில் என்ன எண்ணெய் குறையல, மாவு குறையல. போகும்போது பிள்ளை சொல்ல மாட்டேன், அம்மா அப்ப நம்ம வீட்டுல என்ன குறையாதுல்ல, எண்ணெய் தீர்ந்து 2 நாள் ஆச்சு. அப்ப அங்க வச்சு இப்படி சொன்னீங்க. நீ நடக்காதுன்னு சொல்ற உன் ஞானம் கெட்டு என் ஆண்டவர் யார் என்பதை ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அவ்வளவு பேர் சொல்லுவான், இது கர்த்தராலே.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் கெட்டு, ஹல்லேலூயா, ஞானம் கெட்டு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, குழந்தைகளை புதிதாய் பிறந்த குழந்தைய போல அந்த குழந்தைக்கு கொடுக்கறத அப்படியே சாப்பிடும். செட் ஆகாதது வாந்தி பண்ணும், ஆனா சாப்பிடும். ஹல்லேலூயா. நம்ப முடியல, ஏன்? ஏதோ ஞானம் இடிக்குது. ஆண்டவர் சொல்லுது ஆமென், ஹல்லேலூயா. யோபுடைய ஞானம் கெட்டுச்சு. அதனாலதான் யோபு, நான் என்னை அருவருக்கிறேன் அப்படிங்கிறான். நான் என்ன அருவருக்கிறேன், நான் என்ன அருவச்ச இப்படி நினைச்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே. ஆமே. எப்ப சொல்ல வச்சார் தெரியுமா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல் வழியாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? கிரகிக்க முடியா காரியம் செய்வே, கிரகிக்க முடியா என்னுடைய மூத்த பொண்ணு ஜாஃபியா, அவளுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது நம்ம ஊர்ல ஒரு பார்க்ல அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப அது ஸ்லைடு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், 2 வயசு கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸ்லைடில் அப்படியே அவளை தூக்கி மேலே வைக்கிறேன். அவள் அதுக்கு முன்னாடி ஸ்லைடு போனது பார்த்தது கிடையாது. அவளும் எங்கே தூக்கி, அவளும் ஜாலியாக அப்படி இருந்தா. இப்படி கை எடுத்துட்டு உடனே அங்கே ஸ்பீடாக வந்துட்டேன். கீழே வருது, அவளுக்கு பயம் தாங்க முடியல. கீழே வந்து தூக்கிட்டேன். தூக்குனது அவளுக்கு சந்தோஷம் ஆகிட்டு. 2வது வாட்டி டாடி அகைன் அப்படின்னா. இப்ப அவ போறா, விட்டா அடிபடும். ஆனா அவளுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்கப்பா தூக்குவாரு. அப்படி 2-3 வாட்டி இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. உன் பிள்ளை உன்னை நம்புறது மாதிரி நீ என்ன நம்புறியான்னு கேட்டார். சில இடத்துல கொண்டு விட்டு நான் உன்னை விடுவேன். அந்த இடத்துல உன் அறிவை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல உன் ஞானம் அல்ல, அப்பா இருக்கிறா, அப்பா கரம் இருக்கு. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர் செய்ய போகிற அதிசயம் தான் என்ன? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. நல்ல கைகளை தட்டி லீபனோன், லீபனோன், ஆமென், செழிப்பான வயல்வெளியாய் மாறும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என் கிரகிக்க முடியா சர்வஞானியே, கிரகிக்க முடியா சர்வஞானியே. என் இயலாய்மையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை என் இயலாய்மையில் ஆமென். மலைகள் ஓ மரித்தோரை கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியும். சர்வஞானியே, ஆமென், கிரகிக்க முடியா
ஆராதிக்கலாம். நம்முடைய கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஆமென். Amen. Glory. Hallelujah. Hallelujah. அதனால ஆண்டவர் என்ன, இந்த சரித்திரத்துக்குள்ள நான் போகல, ஆண்டவர் பேசின வார்த்தை அப்படியே சொல்றேன். ஏன்னா இனி ஒரு அதிசயம் நடக்கணும். அதுவும் சாதாரண அதிசயம், சும்மா உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்னாலே நமக்கு அப்படி இருக்கும். அற்புதமும் ஆச்சரியமான, அப்போ பிரகாரமாக எல்லாமே ஒவ்வொன்றுமே அப்படிதான் அப்படிதான். ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இல்லை. இனி என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு அப்படிதான் தெரியுமா. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அதே 29வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் ஜனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. போதும், அந்த வேர்டுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறது, கண்ணை அடைக்கிறார். கண் அடைச்சா ஏதாவது தெரியுமா? தெரியல. எந்த நிலைக்கு கொண்டு வராரு தெரியுமா? நேத்து வரை ஞானம் பேசிட்டு இருந்தவன், நேத்து வரை அது அப்படி இது இப்படி, அது அப்படி இப்படி பேசிட்டு இருந்தவன், இப்ப எங்க கொண்டு வரா தெரியுமா? அடுத்து என்ன தெரியல தெரியல. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? குருடரை அவர்கள் அறியாத வழியில் சில இடத்துல கொண்டு அது வரைக்கும், அதாவது நமக்கு ஒண்ணு தெரிகிறது வரைக்கும் நம்முடைய பல நம்பிக்கைய நம்ம ஆண்டவர் மேல வச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்முடைய ஞானத்துல வச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சதுல வச்சிட்டு இருக்கிறோம். 99 வயசுல ஆபிரகாம் ஒரு கொஸ்டின் வைப்பார் பாருங்க. இந்த 99 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு. அப்போ ஆபிரகாமே உன் விசுவாசத்துல நீ அவருடைய வார்த்தையை மட்டும் நம்பல, உன் ஸ்ட்ரெங்கையும் நீ நம்பிட்டு இருக்கிற. வேர்டை நம்புறோம். எதை வச்சு தெரியுமா? சாத்தியமான சில சூழ்நிலைகளோட இணைத்து வைத்து நம்புறோம். கண்ணடைச்சிட்டார். கண்ணடைச்சு இப்ப சொல்றார், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயம் தான் என்ன? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. அதாவது நேத்து வரை எனக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன ஹோப் இருந்து, இப்ப டோட்டலா டவுன், நம்புறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற நிலையில நிற்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ற, பக்கத்துல வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. கண்களை அடைச்சு இப்போ சொல்ற, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியா மாறும். அப்படி மாறும் சொல்லிட்டு 18 வாசிங்க. அக்காலத்திலே செவிடர் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். ஹல்லேலூயா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சில பிள்ளைங்க சில பெற்றோருக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க வெளியே. நான் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பையன் சம்பாதிச்சு அவங்க அப்பாவுக்கு காரு வாங்கிட்டு வீட்டு வெளியே நிறுத்திட்டு அப்பாவை வீட்டுக்குள்ளேருந்து இப்படி கூப்பிட்டு வரா தெரியுமா? இப்படி கண்ணை மூடி, இப்போ நான் இப்படி வந்தேன்னா இங்கே விழுவேன்னு தெரியாது, அப்படி கண்ணை மூடி அப்படியே கூட்டிட்டு வரான். இப்படி வரான், அவ்வளோதான். எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஞானெல்லாம் இப்போ ஒருவனுக்கு முன்னாக அந்த வெளிச்சம் போயிட்டுனாலே அவன் ஞானெல்லாம் கெட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த காருக்கு முன்னாடி நிறுத்திட்டு அப்படி திறக்கிறாரு. திறந்தது கண்ணை மூடும் போது
ஃபர்ஸ்ட் மூடும்போது ஓகேவா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு நேரம் நடங்கன்னு சொன்னா நம்ம நடக்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்ம கிருபையின் வாசலை நோக்கி நடக்கிறோம். ஆனா நீதியின் வாசல்ல போய் முட்டிட்டு இருப்போம். அதான் உண்மை, நமக்கு தெரியாது. அதனாலதான் ஏசாயா 42:16 குருடரை 16 தானே, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்கள் செய்து. அதன் அர்த்தம் என்ன? உன் கண்ணை அடைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோ, அவருடைய கைதான் அடைச்சிருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஒரு ஆரம்பத்துல கூட நமக்கு தெரியும், இப்போ ஒண்ணும் தெரியல. ஆமே, மோசே மேல நிறுத்தி காட்டி பாருப்பா, இதான் ஆண்டவரே. ஓகே, ஏக்கத்தோடு மோசே பார்க்கிறான். மோசே ஏக்கத்தோடு பார்க்க யோசுவா அதை சுதந்திரிக்கிறான். லெபனோன் இன்னும் கொஞ்ச காலத்துல இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? அதைதான் சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில். பலத்தால் செய்ய முடியாதையா, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பே. ஆவியால் செய்து முடிப்பே. ஆமென். எனவேதான் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது அதனுடைய 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். ஆனாலும் செருபாபேலே, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களே, உங்களுக்குள்ளே மேய்ந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது. உங்க பார்வையில் எப்படி இருக்கு? ஒன்றுமில்லாதது போல. உண்மையிலே நம்ம பார்வையில நிறைய காரியங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? பார்க்க முடியாங்க. நாங்க ரியாலிட்டியை சொல்றோம். சொல்லு, வேர்டு கேட்டீங்களா? நேற்று வேர்டெல்லாம் நல்லா தான் இருக்குங்க, ஆனா நீங்க வந்து பாருங்க எங்க வீடு எப்படி இருக்குன்னு. உங்க பார்வையில் எப்படி இருக்கு? ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல, இப்படி இல்லைன்னு வர இடத்துல ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுப்பார் பாருங்க. அதுதான் ஆனாலும் செருபாபேலே, நீ திடங்கொள். இல்லாதவனை திடப்படுத்துகிற ஒரே ஒருத்தர் உண்டு, நான் பரலோக தேவன் மட்டும்தான். இருக்கிறவனை நிறைய பேர் திடப்படுத்துவாங்க, இல்லாதவனை திடப்படுத்த வரவன் கூட. ஆமே ஆமே. அதாவது என்ன சொல்லுங்க, 2 குத்தி தான் தடவான். இல்லாதவனை யோபுவது எப்படி மனைவி திடப்படுத்தினாங்க? இப்படி சீலெல்லாம் தொடச்சிட்டு, யோ மனுஷா சீக்கிரம் செத்துட்டேனா. சிலர்லாம் நம்மளை திடப்படுத்துறது. நமக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இவங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு. உடனே படுக்கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் போறதுக்கு முன்னாடி அந்த ஆளை எடுத்துட்டீங்கன்னா. சிலர்லாம் திடப்படுத்துறத பார்த்தா, ஆனா ஆண்டவர் எப்படி திடப்படுத்துவார் தெரியுமா? அவன் நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள், நான் உங்களுடனே இருக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின
என் வார்த்தையின்படி அடுத்த வார்த்தை, என் ஆவியானவரோ உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உன் பார்வையில் இன்னைக்கு இப்படி உண்மை இல்லை. இது பலத்தால முடியாது, இது பராக்கிரமத்தினால முடியாது, என் ஆவியினாலேயே. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி. அப்போ ஏசாயா 29:17 32:15 சேர்த்து நீங்க மெடிடேட் பண்ணணும். அப்போ இது ஏன் சுயத்தால முடியாது. ஏன்னா ஏன் ஞானெல்லாம் கெட்டு, ஏன் சுயத்தால முடியும்னா என் ஞானம் அதை சொல்லும், ஏன் பலத்தால முடியும்னா என் விவேகம் அதை சொல்லும். இந்த இடத்துல நான் ஏதாவது சொல்லி மாறிடக்கூடாதுன்னு பாருங்க. நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் வராங்க, அவங்க ஞானம் சொல்லுது, ராஜா தானே தேடி வர, அப்போ அவர் எங்க தான் பிறந்திருப்பார்? அரண்மனையில தான் பிறந்திருப்பார். இதுதான் ஞானம் சொல்லும். நேர உள்ள போயிட்டு வந்து அந்த ஊரையே அள வச்சாங்க, அந்த ஊரையே அள வச்சாங்க. மேய்ப்பர்கள் வராங்க, அவங்களுக்கு ஒரு ஞானம் இல்லை, ஒண்ணு இல்லை. அதனால அவங்கள்ட்ட கருத்து என்ன சொல்ல, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னடையில் கடத்தியிருக்க காண்பீர்கள். எங்க உண்மையில் இந்த சாஸ்திரிகள் நினைக்கிறது போல இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தார்னு வைங்களேன், இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தா இந்த மேய்ப்பர்களை உள்ள விட்டுருப்பாங்களா? என் ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு மட்டுமல்ல தேவன், மெய்ப்பர்களுக்கும் அவர் தான். திக்கற்ற பிள்ளைக்கு சகாயரவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த இடத்துல பாருங்க, நம்ம ஞானம் அது வரைக்கும் ஞானம் இல்லை, ஆனா பெத்லகேமுக்குள்ள என்றானதும் ஞானம் வருது. சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, வேலை கிடைக்கிறது வரை ஞானம்லாம் வராது. ஆண்டவரே ஆண்டவரே, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை கூப்பிடுவார், வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் நம்ம ஞானம் இல்ல, அறியாத வழியில. ஆமே, இன்று நான் காண்பதும் என் வாழ்க்கையில் உண்டானதெல்லாம் என் ஞானத்தினாலேயோ என் திறமையினாலேயோ வந்ததல்ல. ஒவ்வொன்றும் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் என் தேவன் எனக்கு செய்த அதிசயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள் இடத்துல தூதன் வந்து சொல்லுகிறார்கள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லும் போது மரியாள் வைத்த கேள்விதான், இது எப்படி ஆகும்? லூக்கா 1:34, இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும் என்ற வார்த்தையை வைத்த போது தூதன் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? 35 வாசியுங்கள். தேவதூதனுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அவ்வளவுதான். வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னதான்? பரிசுத்த ஆவி உன்மேல வரும். ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, க்ளோரி, முடியாததும் சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி நிறைவே நிறைவே நீர் வாருமே. ஆவியானவரே நிறைவே அவர் தான் எல்லாம் நடப்பிக்கிறார். அதனாலதான் சொல்லுகிற வார்த்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த லைன்லயே இருக்கணும். ஆவியில அனலா இருங்க, அதாவது ஆவியை அவித்து போடாதிருங்கள் பைபிள்ல இருக்கு. அப்ப அதன் அர்த்தம் என்னன்னா, அதை அணைச்சு போடலாம், அணைச்சு போடலாம். அபிஷேகம் ஊற்றப்படுவது அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. என் வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஆவியானவரால்
ஆவியானவர் அதை நடப்பிப்பார். இந்த நதி செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நதி அளவு கூடின பிறகு எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுத்ததுதான் இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள். வரும்போது பார்க்கலையே, போகும்போதுதான் இது எப்படி சாத்தியமாச்சு. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, அந்த தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, அந்த வசனத்தை உடனே போடுங்க. ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன். அப்ப தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஒரு 5 வார்த்தைகளை குயிக்கா சொல்லிட்டு ஜெபம் பண்ணும். நேரம் போகிறது. 1, காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயித்தவர் கர்த்தர். காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயித்தவர். ஆதியாகமம் 1:14. வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 1:14. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம், நான் வாசிக்கிறேன். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கிடவது. அப்போ காலத்தையும் சமயங்களையும் நிர்ணயித்தவர் யாரு? கர்த்தர். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். சங்கீதம் 74:17 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் உண்டாக்கினீர். கர்த்தர் நிர்ணயிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் சாமுவேலிடத்தில் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னமே, இந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9:15-16 வசனங்கள். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். போதும். இந்த 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 சாப்டர் அப்படியே வச்சுட்டு இன்னொரு சம்பவத்தை அப்படியே நான் லிங்க் பண்றேன். கொர்நேலியு வீட்டுல கர்த்தருடைய தூதன் வந்து யாரை கூட்டிட்டு வர சொல்லுவாரு? பேதுருவை. இப்போ பேதுருவை கூட்டிட்டு வர சொல்லும் போது இந்த பக்கம் கொர்நேலியுட்டையும் அந்த மேட்டரை சொல்றாரு, அந்த பக்கம் பேதுருட்டையும் சொல்றாரு. ஓகே, அப்போ இது ஓகே, ஆண்டவர் பேசி 2 பேரும் மீட் பண்றாங்க, ஃபைன். ஆனா இங்க நாளைக்கு இந்நேரத்துல, நாளை இந்நேரத்திற்கு என்ன டைமிங்? நாளைக்கு இந்நேரத்துக்கு சவுல் வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு இந்த நேரம். அப்போ சொல்லிட்டு அந்த நேரத்துல என்னெல்லாம் செய்ய வைக்கிறார் தெரியுமா? கழுதையை தேட வச்சு காணாம அழுத்து வீட்டுக்கு போக பிளான் போடுறான். யாரு? சவுல். பல பிளான் நடக்காதது காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறார். என்ன வீட்டுக்கு போக பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொல்றான். என்ன சொல்றானா, இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன தீர்க்கதரிசி, ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிற, அவன்கிட்ட போகிறதுக்கு சவுல்ட்ட என்ன இல்லை, காணிக்க இல்லை. பக்கத்துல அவன் கையில காணிக்க இருக்கு. என்ன ஆண்டவருங்க. அப்போ 2வது சூழ்நிலையை தடுக்கிறதுக்கான 2வது சூழ்நிலை. முதல் சூழ்நிலை என்ன? அப்பா கழுதையை காணாத கவலையை விட்டு நம்மளை காணாம கவலைப்பட்டுட்டு இருப்பார். செட் பண்ணிட்டார், நாளைக்கு இந்த நேரம் ஆகஸ்ட் 1 காலையில டைம் எப்ப சொன்னா திரும்பி பார்ப்பீங்க. இந்த டைம் இங்க இருக்கணும்னு அவர் ப்ரோக்ராம் பண்ணதுனால இருக்கிறோம். நாளைக்கு இந்நேரம் எங்க இருப்போம்னு நாம ப்ரோக்ராம் பண்ணல. காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விருந்து இது பஸ்கா ஆயத்தம் பண்ண அனுப்பும் போது ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு போவான் பாருங்க. அவன் அன்னைக்கு அவன் எடுக்காம மனைவி அனுப்பி விட்டு மனைவி தான் எடுப்பா. ஆனா அன்னைக்கு என்ன சண்டையோ, நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, இன்னையில இருந்து ஒரு சேஞ்ச். உடனே அவரு இன்னைக்கு ஒரு நாள் தான் எடுப்பேன், எடுத்துக்கோ, அதான் பிளான். சில நேரத்துல மனைவி வேலை நீங்க செய்யறது நினைச்சு சோர்ந்து போகாதீங்க.
இப்படிதான் ஒருத்தங்க வீட்டுக்கு தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல குடிகாரர். இந்த நியூஸ் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. போட்டு விடக்குதான் சர்ச்சில் நிறைய பேர் உண்டு. நம்ம சர்ச்சில் வெளியே அது வரைக்கும் விசாரிக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே, பிரதர் கன்கிராட்ஸ், உங்க ஒய்ஃப் இன்னும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க போச்சு தெரியுது. அதை ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, இப்படி இந்த சிஸ்டர் போட்டு விட்டாங்க. அவர் வெளியே நிற்கிறார், ஃபுல் லோடு போட்டுட்டு இப்படியே நிற்கிறார். ஏசப்பா, இன்னைக்கு ஏற்கனவே சர்ச்சுக்கு போனாலே எனக்கு அடி உண்டு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. நேரம் வந்தோடனே, நில்லு, எங்க போன? சர்ச்சுக்கு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளவா. ஓகே, ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமா. இனி எடுப்பியா? இல்ல, வா. ஞானிகளுடைய ஞானத்தை சிலர் ஆமான் தலையாட்டினதையும் பார்த்தேன். எங்களை ஒரு வாட்டி கூட எல்லாமே அவருக்கு தெரியும். அவனை எப்படி பேச வைக்கணும்னு. ஏன்னா அவருக்கு போட்டாதான் ஞானம் வருமா. இனி எடுப்பே இல்லை. உண்மைதானே? உள்ள போ. எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். 5ன்னு சொல்லிட்டேன், அதனால நான் சொல்லி விட்டுறேன். 2 1 என்ன சொன்னேன்? காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயிக்க. 2 காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சூரியன் அஸ்தமிக்க போகுது. ஆண்டவர்கிட்ட பேசுற, ஆண்டவரை கொஞ்சம் நிக்க வைங்க. நீ சொல்லிடாத. சூரியனே நின்னுட்டா. யாரு? யோசுவா நிக்குது. எசேக்கியா அழுத போது அந்த கடிகாரம் எப்பவுமே முன்னாடி தான் போகும், இவரு ரிவர்ஸ்ல போக வைக்கிறார். இது எப்படி சாத்தியம் ஆகும்? அவர்கிட்ட இருக்கு. அவருடைய பேட்டரி, அவர் போட்ட பேட்டரியில இந்த உலக டைமிங் ஓடிட்டு இருக்கு. ஆமே ஆமே, ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 நம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. நம் காலங்கள் ஏசபேல் கையில் அல்ல, ஏரோதின் கையில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 14, 19, 20 வசனங்களில் ஜனங்கள் எல்லாம் பவுலை கல்லெறிகிறாங்க. அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணி இருக்கலாம், கொஞ்சம் பேர் இவரை எங்க அடக்கம் பண்ணலாம், கொஞ்சம் பேர் யார் பெட்டி வாங்க போறா. சுத்தி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து. ஆமா, எப்படி இருந்திருக்கும்ல. செத்துட்டான் நினைக்கிறாள், திடீர்னு எழும்புனா. அவன் எழுந்து பட்டணத்துக்குள், ஹாஸ்பிட்டலுக்கு போனான் இல்ல, பட்டணத்துக்குள். ஏன்? காலம் என்ன வரல. காலத்தை நிர்ணயிக்கிறவங்க உன்னை பகைக்கிற ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28 எடுக்க வேண்டாம், டைம் ஆயிட்டு. 28 பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்கும் போது எல்லாரும் இவன் இப்போ எப்படி சாவானா? வீக்கங்கட்டு. அதுவும் அவங்களே தீர்மானிக்கிறாங்க அவர் எப்படிதான் சாவாராம். வீக்கங்கண்டு அவர் அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாம், பார்த்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பாவை இப்படிதான் வந்து ஒரு நாய்க்கு அடிச்சிட்டு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில். அப்போ இத்தனை நாளுக்குள்ள அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த நாயும் சாவக்கூடாது. அந்த நாய் செத்துட்டான் கொஞ்ச நாள்ல. அதனால அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது ஏதா ஆயிரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சகோதரர்லாம் சேர்ந்து நைட் இருந்து அப்படி எங்க அப்பா அப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அந்த டைம் நைட்டு 1 மணி. அவங்க பார்த்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க. எங்க அப்பாவும் தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுப்பி அவங்கள எல்லாரும் போய் எங்க அப்பா எழுப்பினது எல்லாம் பயந்து. அவன் எங்க முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின் அழகான முடிந்ததென்று அவர் தான் டிசைட் பண்றார்.
டொமிஷியன் என்கிறவன் யோவானை பத்மு என்கிற தீவுல தூக்கி போட்டான். சரித்திரம் சொல்லுகிறது, அவனை எண்ணெயில தூக்கி போட்டாங்க, சாகல. விஷம் கொடுத்து பார்த்தாங்க, சாகல. இப்ப அவனுக்கு கொடுத்த மரண தண்டனை தான் பத்மு தீவு. ஆண்டவர் அங்க வந்து கையை காட்டி கொடுக்கிறார். ஏன் அவனால உன்னை கொல்ல முடியல தெரியுமா? மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் என் கையில தான். ஹல்லேலூயா. 4, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். ஏற்ற காலத்தில். ஏசாயா 60:22 ஏற்ற. அப்போ காட் வந்து ஒரு டைமை செட் பண்ணி தான் வச்சிருக்கார். அவசரப்படுத்தி அவரை செய்ய வைக்க முடியாது, தாமதித்து ஏற்ற காலம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். 5, காலம் சமீபிக்கிறதை அறிந்து கொள். நான் வாக்கு தத்தத்தை உடையவன். நான் அதை நோக்கி தான் கர்த்தர் பயணிச்சிட்டு இருக்கிறார். அந்த லாஸ்ட் டைம் வரும்போது சொதப்பிடக்கூடாது. அதனாலதான் வாக்கு தத்தம் நிறைவேற 1 வருடம் இருக்கும்போது, அதாவது ஆபிரகாமின் 99 வயதுல கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு. அதன் அர்த்தம் என் பார்வையிலே இருக்கணும். ஆபிரகாமே, டைம் ஆயிட்டு, நெருங்கி வரப்போகுது. ஆரோனின் உலர்ந்த கோல் துளிர்விட வைக்கும் டைம் வந்த போது கர்த்தர் ஆரோனை வீட்டுக்குள்ள வச்சிடாத, வேற எங்கேயும் வச்சிடாத, என் சமூகத்துல கொண்டு வை. டைம் வருது. அதான் காலம் சமீபிக்கிறதை அறிந்து கொள். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்னார், எங்கேயும் போயிடாத. ஆண்டவரே, எருசலேம்ல சமாரியாலும் உட்காரு, எருசலேம்ல முதல்ல உட்காரு, வரப்போகுது. காலம் அறிந்து செயல்படு. எனக்கு வாக்கு தத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாக்கு இல்லாம போகக்கூடாது. உட்காரணும் சமூகத்துல. வாக்கு தத்தம். ஜீசஸை தூக்கிட்டு வராங்க யோசேப்பு மரியாளும். சிமியோன் வீட்டுல இருக்கிறாரு. ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்றார். இப்பதான 30 நாள் ஜபத்தை முடிச்சிட்டு வந்து அதுக்குள்ள 1ஆம் தேதி காலையில ஃபோர்ஸ் பண்றார். ஆவியின் ஏவுதலினால வந்தா இருக்கு. ஏவுறான உட்காராத. என்ன ஃபாஸ்டிங் முடிச்சு உட்காராத, சேர் எடுத்துருவேன். ஆமா, சர்ச்சிலேயும் போய் உட்கார சேர் எடுக்கிறாங்க. நீங்களும் சேர் எடுத்தா உட்கார. ஆவியின் ஏவுதான். நீ நிக்கணும் அந்த இடத்துல மட்டும். சிமியோன் வராம இருந்திருந்தா இவ்வளவு நாள் காத்திருந்து. காலத்தை அறிந்து செயல்படு. நீ சாதாரணமானவன் அல்ல. இன்னைக்கு உள்ளதை வச்சு நீ உன்னை பார்க்கிறது தான் உன்னுடைய தோல்வி. இன்று உள்ள நிலையை வைத்து நீ உன்னை பார்க்கிறல, இதுதான் தோல்வி. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை. ஓ, என் நேசர் என்னை இயேசு சிலுவையில செயல்பட்டதை பார்த்தீர்களா? அந்த இடத்துல வலியில துடிக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா கிட்ட போக போறார். ஆமே, அந்த இடத்துலதான் மன்னிச்சிருங்க. ஏன்? ஒருத்தரை குறித்தும் ஒரு கசப்பை வச்சுட்டு நான் கண்ணை மூடிட்டேன்னா இத்தனை பட்ட பாடெல்லாம் என்ன ஆயிரும் தெரியுமா? அதனாலதான் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது அவர் டேஸ்ட் பண்ணாரு. அது எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு எனக்குள்ள வந்துடக்கூடாது. காலத்தை அறிந்து செயல்படணும். எங்க எனக்கு இந்த வார்த்தையை நேற்று மெடிடேட் பண்ணி எழுதும் போது யூதாசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு. யூதாசின்னு 2 மாசம் பொறுத்து இருக்கலாம். யூதாசே 2 months தானே, இல்ல 50th. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அதன் பிறகு 40 நாள் இருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாள் இருக்கிறாங்க. அதுக்குள்ள யார் வந்துட்டா?
2 மாசங்கிறது நான் சும்மா ஒரு டியூரேஷன். யுவதாசே 3.5 வருஷம் வெயிட் பண்ண, உனக்கு ஒரு 2 மாசம் வெயிட் பண்ண முடியாம போயிட்டு ஜாலி முடிஞ்சிட்டுல, எல்லாம் போச்சுல்ல. 24 வருஷம் காத்திருந்த உனக்கு இன்னும் 1 வருஷம் காத்திருக்க முடியாதா? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. பிரியமானவர்களே, இதை உள்ள வச்சிருங்க. உங்க ஞானம், கர்த்தர் தந்த ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தந்த விவேகத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் உன் ஞானம் செயல்படுதுன்னா நீயே உன்னை பைத்தியம் நினைச்சுக்கோ. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச காலத்துல இந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இது எப்படி ஆகும்? உன்னதத்திலிருந்து ஆவியாத கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்க போக தெரியுமா? ஆச்சரியம். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க சமூகத்திலே தரித்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில். ஆமென். எப்போ நான் திருமுகம் கண்டுனா திருப்தியில் மூழ்குவே. க்ளோரி உம் திருமுகம் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். ஆமே. நீங்க போதும் உங்க சமூகம். 2 கைகள் அப்படியே உயர்த்தி, இன்னும் கொஞ்ச காலத்துல என் வாழ்க்கையை நீங்க செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற போறீங்க. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில என்னை உங்க சமூகத்துல கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறீங்க. அப்பா, நான் இந்த விஷயத்துல என் ஞானத்தை நம்பல, என் விவேகத்தை நம்பல. நான் முழுமையா உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோ செழிப்பான செழிப்பான வயல்வெளியாகும். ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியதப்பா. கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி இந்த 9வது மாதத்தை கிருபையாய் காண செய்து உங்க சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைத்து ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு ஈவாய் தந்த தயவுக்காய் நன்றி. நாங்கள் இதை முழுமையா நம்புறோம். இதுல எங்க ஞானம் விவேகம் ஒன்னும் கிடையாதுப்பா. நாங்க ஒன்னும் தெரியாதவங்கப்பா. இன்று இருக்கிற நிலைமை அல்ல, வார்த்தையினால் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாக போகிற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்படி ஒவ்வொருவரை ஆட்களும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.